ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காட்சிக்கு மாத்தி சொன்னேன். அடுத்து வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம், எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும். நம்ம ரூம் புக் பண்ணியாச்சு, உள்ள செக்கினும் ஆயாச்சு. இவங்க 2 பேரும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், காலையில இருந்து அலைஞ்சு 9 மணில இருந்து அலைஞ்சிட்டு புக்கிங் பண்ணி வந்தோம். ஆனா புக்கிங் பண்ணி யாருமே வரக்கூடாது. எஸ். சோ பாருங்க, பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியும் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து புக்கிங் பண்ணி வராதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ரூம். ஸோ டூ காட் இருக்கு, தள்ளுங்க தள்ளுங்க. ஸோ டிவி ஆஸ் யூஷுவல், நீங்கள் வாஷ்ரூம் அண்ட் தள்ளுங்க மெயின் வியூ. ஃபஸ்ட் நான் என்ன காமிச்சிடுறேன். ஹாய், யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? ஸோ என்னடா இப்படி இருக்கே கேவலமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஸோ வந்து நம்ம போய் கிளம்பணும். வந்துடுச்சு, வெளிச்சம் வெளிச்சம் வந்துடுச்சு. ஹாய். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நைஸில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். எஸ், வி ஆர் ரெடி. கிளம்பி ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ அடுத்து எங்கே பிளேஸ் போகிறோங்கிறது வந்து சஸ்பென்ஸ், போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வந்து நான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டெப்பு பார்த்தா இன்னும் பார்க்குறேன். இல்லை, கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஸ்டெப்பு, ட்ரெண்டிங்கான டான்ஸு, ட்ரெண்டிங்கான ஹீரோயின், அவங்களோட ஸ்டெப் தான் நம்ம ஆட போகிறோம். ஸோ வந்து அடுத்த ரீல் வந்து அடுத்த ரீலில் ஸ்பீக்கர் ரீல் கேட்கும். இதுவே இந்த கேக் உள்ளே தானே இருக்கும். ஸோ அடுத்த ரீல் வரும். ஸோ இப்போ அடுத்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளேஸ்னா, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஃபஸ்ட்டு காவ்யா, ஃபஸ்ட்டு என்ன பிளேஸ்னா, என்ன பிளேஸ் இது? ஃபோக்கஸ் வால்க். ஸோ வந்து கிளைமேட் வந்து ஆமாம், ஆக்சுவலாக இதே இடத்துக்கு 12:30 ஆயிடுச்சு. ஆனால் செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ எங்கள் காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் காஸ்டியூம் காவ்யா 3 டேஸ்க்கு 3 காஸ்டியூம்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம சாக்லேட் தயார் பண்ணுறது செம்மையாக இருக்குது. கொடைக்கானல் வந்தோம்னா இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம எந்த ஃப்ளேவரில் கேக் ரொம்ப பண்ணி கொடுக்குறாங்க, செம்மையாக இருக்குது. சாக்லேட் சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஐட்டம் இங்கே இருக்கான். நம்மளோட ஐட்டம் இங்கே இருக்கு. கேட்டிருக்கேன். நீங்கள் வந்த உடனே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக தூங்கிப்பாங்க. இந்த 2 வெரைட்டி டேஸ்ட் ஒயிட் கிடைச்சி கீழே சாக்லேட்டை பொறுத்தளவுக்கு ட்ராவலிங் 30 days, நார்மல் 1 month, 6 months. இப்போ ஒரு பாக்ஸ் சாக்லேட் கேட்டாலும் கொரியர் அனுப்பிட்டு சண்டே தவிர மற்ற நாட்களில் கொரியர் அனுப்பிட்டு. நல்ல விஷயம் தாங்க. முன்னாடி புத்தி வந்துருச்சு. வல்ல வல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுச்சு. தள்ளி விட போறோம். நித்யா டென்ஷன் ஆயிடுவேன். மழை வேற செம்ம கிளைமேட். ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுமோ நினைச்சோம், ஆனா இல்ல, நல்லா என்ஜாய்மெண்டா தான் இருக்கு. சோறு சாப்பிட்ற டைம் ஆனா இன்னும் சாப்பிடவே இல்லை.
அது கொஞ்சம் சின்ன யானை. ஸோ 3 யானை இங்க இருக்குமா? காட்டுக்கே ராஜா ராணி. டிப்ரெஷன். ராணி. கண்மணி அன்பு காதலை பாட்டு ரீக்ரியேட் பண்ணும். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? பண்றோம். திவ்யா மேடம் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? பெடல் பண்றேன். சைக்கிள் பெடல் இல்ல, போட் பெடல். போட் பெடல். நல்லா இருக்கா? கிளைமேட் எப்படி இருக்கு? கிளைமேட் நல்லா தான் இருக்கு. பெடல் பண்ண கால் என்ன மண்ணை மட்டும் தான் தெரியுது. அதுக்கு சென்னையில முட்டுக்காடு போட்டீங்க, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு கிளைமேட் கிடைக்காதுலாங்க. போட்டு இந்த வீடியோ பிரவீஷ் மிஸ்ரா போய் சேரணும்னு வேண்டிக்கிறேன். ஆல்ரெடி எடுத்த வீடியோவே போகல. மேடம் நல்லா என்ஜாய் பண்றீங்க போல. அது கிட்ட போகலாம். போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, தண்ணி வரும்னாங்கல்ல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நான் செம்மையா என்ஜாய் பண்றேன். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன்னு நினைக்கிறேன். நாம 8 வருஷத்துக்கு அப்புறம் நாம இங்க வரோம். நல்லா இருக்கு. சரி, என்ஜாய் பண்றீங்களா நல்லா? போட் எப்படி இருக்கு? நான் ஜாலியா தான் உட்காந்து ஏன்னா மிதிக்கிறது நான் இல்ல. அதனால நான் ஜாலியா தான் உட்காந்து. எஸ், கஷ்டப்பட்டு மிதிக்கிறது, வீடியோ எடுக்கிறது நானே. எஸ். ரூமுக்குள்ளே வந்துட்டோம். இது காவியா மேடம். யாருன்னு பார்த்து பயந்துடாதீங்க, காவியா மேடம் தான். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்லு பாப்பா, சொல்லு, இப்போ சொல்லு. இதுக்கு மேலே ஸோ முடியல. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கெலாம் கார் வந்துடும் சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கெலாம் ரெடியாகி கிளம்பிட்டோன்னா ஈவினிங் 6 o'clock ரூமில் விட்டுருவாங்க. ஸோ நாளைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. சொல்லு காவியம்மா, நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவுட் ஆகிடுச்சு, சுத்தல அவுட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ளம்மர்ஸ் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இங்கே நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தவங்க இருந்தாங்க. சாக்லேட் வாங்க போயிருந்தோமா? ஸோ சொல்லு பாப்பா. நீங்கள் சொல்லுங்க. அது நான் உடனே தான் காமிச்சிட்ருக்கேன். சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க உன்னை பார்த்து? அந்த கடையில் வேலை பாருங்கன்னு சொன்னாங்க காவியாவை. ஆமாம், நான் குணாபு சாக்லேட் கேட்டேன். ஓகேங்களா, நான் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 100 grams 500 rupees அப்படின்னு சொன்னாங்க. நான் அதான் சொன்னேன் அம்மா கிட்ட, அம்மா வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். மம்மி புதுசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிள்ளை வேலைக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சரி வேலைக்கு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு. அப்புறம் திவ்யா கூட மம்மி சொன்னாங்க வச்சுக்க சொல்லி. இல்லை எனக்கு 2 பேர்லாம் தேவையில்ல, அந்த குணாப் சொல்லி கிடைச்சுல அந்த பொண்ணு மட்டும் வச்சுட்டு போயிருங்க வேலைக்கு, எங்களுக்கு ஒரு பொண்ணு போதும் அப்படின்ட்டு அவங்க போச்சுட்டு. அப்போ நாளையிலேருந்து நீ வேலைக்கு போகிற? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கொடைக்கானல் வேலைக்கு போகிற பத்தியா? சூப்பர்டா. அவங்க சொன்னாங்க நீ வேலைக்கு வந்துட்டுனா சாப்பிட்டு டெய்லி சும்மா சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டேன், கடலில் சாப்பிட்டு இருக்குமா சொல்லுங்க. ஒரு நாள் உன்னால திங்க முடியாது.
நான் காலி பண்ணிடுவேன்.